ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து பிளாகர் சீரிஸ் ஆரம்பித்து இது வந்து பார்ட் 2 ஓகேங்களா. வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து பிளாகர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அதனுடைய கண்டினியூட்டி சரிங்களா. ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து பிளாகர் கிரியேட் பண்ணிட்ட பிறகு முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணணுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தென் பிகினர் யாராச்சும் வந்து என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தென் நம்ம சேனலுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிகினரும் பிளாகிங்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகணும் சரிங்களா. தென் அது உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்காக நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனாலும் சரி, அல்லது உங்களுடைய ஃபேஷனுக்காக உள்ளே வந்தாலுமே சரி சரிங்களா, அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கனாலுமே உங்களுக்கு இது போல் வெப்சைட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் டெவலப் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிக்கிறீங்கன்னும் போது அன்னைக்கு ரேஞ்சுக்கு நீங்கள் உங்கள் வெப்சைட்டை வந்து பிளாகிங் கேட்டகரியில் ரன் பண்ணாலும் சரி, அல்லது காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் இடத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சைட் வந்து டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. தென் நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாகரில் ஒர்க் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் ஃப்ரீயாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸில் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே நான் வந்து கவர் அப் பண்ணிவிடுவேன். தென் நீங்கள் என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டுட்டோரியலும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா பிளாகரில் இருக்கக்கூடிய A to Z ஓகேங்களா. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுது A to Z எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க சரிங்களா. சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி ஒரு பிளாகர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டு பிறகு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வெப்சைட்டுக்கான செட்டிங்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் சரிங்களா. சரி, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லெஃப்ட் சைடு பாருங்கள் 3 டாட் இருக்கு இல்லையா, மெனு செக்ஷன்ஸ். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஓவராலாக எல்லா செக்ஷனுமே வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஷோ பண்ணும். தென் இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஏன் கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஒரு சிலருக்கு வந்து ஆனில் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஆஃபில் இருக்கும் சரிங்களா. ஸோ அது எல்லாமே ஃபர்தராக நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் அது இல்லாமல் இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, தென் ஒவ்வொரு பிகினரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து லேப்டாப் இருக்கணும் அல்லது பிசி இருக்கணுன்றது கம்பல்சரி கிடையாது சரிங்களா. ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதிக்கும் ரன் பண்ண முடியுன்றதான் என்னுடைய சேலஞ்சுமே கூட சரிங்களா. தென் ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5000 வரைக்கும் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் ஒரு சேலஞ்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். தென் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இடையில வந்து பிளாகர் டுட்டோரியலுமே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா. ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தால் போதிக்கும் நீங்களும் ஈஸியாக வந்து பிளாகரில் வந்து A to Z வெப்சைட் கிரியேட் பண்ணுறது வந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்குற வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பிளாகர் உங்களுக்கு யூஐ இப்படி தான் இருக்கும். நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, மொபைல் யூஸ் பண்ணும்போது டெஸ்க்டாப் மோடை வந்து எனபிள் பண்ணிக்கிங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் தென் ஸ்டேட்டஸ் தென் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த செக்ஷனில் டில் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீம்ஸ் கீழே செட்டிங்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ நான் வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது போல தான் இருக்கும். நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்கிற டெஸ்க்டாப் மோடு வந்து எனபிள் பண்ணிக்கிங்க. தென் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க, பிசியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே சிங்கிள் வியூவில் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. சரி, இதில் நம்ம வந்து என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடத்த உடனே இந்த இதை பாருங்கள் டைட்டில் ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இது வந்து நான் வந்து உங்களுக்கு டுட்டோரியலுக்காக மேக் பண்ண வெப்சைட்ன்றதால நான் வந்து ராஜ்குமார் SEO சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து எந்த கேட்டகரிக்காக ஒர்க் பண்ணுறீங்களோ ஓகேங்களா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ஸு அல்லது டெக்னாலஜி அல்லது வந்து உங்களோட ஃபேஷன் ரிலவெண்ட்டாக A to Z ஓகேங்களா. என்ன உங்கள் வெப்சைட்டு என்ன நீடோ அதுக்கு தகுந்த போல் டைட்டில் வந்து கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அடுத்ததாக வெப்சைட்டுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சரிங்களா. அது என்ன மெட்டா டிஸ்கிரிப்ஷனாங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 500 வேர்ட்ஸில் நம்மளால் கொடுக்க முடியும் இந்த இடத்த. அது வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் SEO சர்வீஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி இன் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ன்றது என்ன தெரியுமானா, கூகுளில் வந்து நம்மளுடைய வெப்சைட் நேம் போட்டு தேடுறாங்க அப்படின்னா தென் அதுக்கு கீழே மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எப்படி வரும்ன்றதை நான் சொல்கிறேன் சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள். தென் கம்பல்சரி வந்து 150 கேரக்டர் வந்து மினிமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுத்து
கொடுத்துருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ் நான் வந்து ஃப்ரீலான்சர்ன்றதால எனக்கு தகுந்தா போல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தென் நான் பேசிக்காக இந்த இடத்துல வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுடைய நீடு பொறுத்து உங்களுடைய வெப்சைட் எந்த கேட்டகரியில் இருக்கோ அதுக்கு ரிலவெண்ட்டான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கு நீங்கள் 500 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 500 வேர்ட்ஸை டெக்ஸ்ட் பண்ண வேண்டாம். மினிமமாக 150 வார்த்தையிலேருந்து 200க்குள்ளே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ரீடபிலிட்டிக்கும் சரி அண்ட் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் மறக்காமல் எல்லோரும் பார்த்துக்குங்க. சரிங்களா? தென் இப்போது நம்ம வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. தென் இப்போ நான் வந்து இதை சேவ் கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ சேவ் கொடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்து இப்படி தான் வரும். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரது புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது வெறும் டைட்டில் ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ் மட்டும் தான் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை நம்ம இந்த ஃபில் பண்ண உடனே நமக்கு இந்த செக்ஷன் வந்து ஃபில் ஆகிடுச்சு. தென் நீங்களுமே மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஸ்கிப் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கூகுளில் உங்கள் டொமைன் நேம் வந்து அதாவது site.semcall வச்சு நீங்கள் உங்களோட டொமைன் நேம் போட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னும் போது அதுக்கு கீழே இது போல் வராமல் போயிடும். புரியுதுங்களா? ஸோ அது வந்து வரப்போகிற வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம இன்றைக்கி அப்டேட் பண்ணுறோம்னா 1 டே கழிச்சு நமக்கு ஃபர்தராக கூகுள் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்தாச்சு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்ததாக பிளாகோடைய லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். அது யாரும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். தென் முக்கியமாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவ் ஐக்கான் இருக்கு இல்லையா? ஃபேவ் ஐக்கான்னா என்னென்னா அது வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போயே வேண்டாம். ஏன்னா ஃபேவ் ஐக்கானுக்கு வந்து லோகோ தேவைப்படுது. நம்ம இன்னும் லோகோலாம் டிசைன் பண்ணாமல் இருக்கோம். அது சம் வீடியோஸில் இதுக்கு வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில், ரெண்டாவது மெட்டா டிஸ்கிரிப்ஷன், மூணாவது லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் இருக்கட்டும். இது 3 மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாகோடைய அட்ரஸ். ஓகேங்களா? நம்ம வெப்சைட் நேம் என்னன்றது நீங்கள் இந்த இடத்த பார்த்துக்கலாம். தென் ஒன் டைம் க்ரியேட் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்து யாரும் போய் பிளாகோடைய நேம் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சைடு மொத்தமாகவே கிராஷ் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நேமில் தேவையோ 1 or 2 டைம்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு வெப்சைட்டுக்கு தென் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிடிபிஎஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது கம்பல்சரி எனபிளில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், ஹெச்டிடிபிஎஸ் ரீடைரக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அது எனபிளில் இருக்கணும். சம்டைம் இது வந்து ஹாப்பில் இருக்குது அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே யாராச்சும் வராங்க அப்படின்னா நாட் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த போல் ஹெச்டிடிபிஎஸ்ன்னு இருக்கு இல்லையா? இது எனபிளில் இருக்கணும். ஆப்ஷன்ஸ் வந்து இது வந்து ஆப்பில் இருக்குது. டிஃபால்ட்டாகவே உங்கள் வெப்சைட்டை வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கம்பல்சரி ஆன் பண்ணி ஆகணும். ஆன் பண்ணிக்கோங்க. சம்டைம் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ரிலேட்டிவ் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணால் நீங்கள் வெப்சைட் ஷேர் பண்ணாலுமே உங்கள் வெப்சைட் வந்து ஜஸ்ட் ஃபார் நீங்கள் ஹோம் பேஜ் டொமைன் யூஆர்எல் போட்டு அவங்க உள்ளே போனாலுமே நாட் செக்யூர்னு காட்டும். ஓகேங்களா? ஸோ அப்படி நாட் செக்யூர்னு வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தடன்னு ஏதோ வந்து சைட்டில் வந்து வைரஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க. ஸோ மறக்காமல் எல்லாரும் இந்த ஹெச்டிடிபிஎஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அது எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து டிஃபால்ட்டாகவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எனபிளில் தான் இருக்கும். சரிங்களா? சம்டைம் நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து அட்மின் நேம் வந்து நான் வந்து ராஜ் தமிழ். ஓகேங்களா? அதை டிஃபால்ட்டாக எடுத்துக்கிச்சு, அது நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக மெயினாக இந்த இடத்த பாருங்கள், மேக்ஸிமம் போஸ்ட் வந்து ஃபார் பேஜுக்கு ஹோம் பேஜில் எவ்வளோ வரணும் அப்படின்றது நமக்கு இந்த இடத்த 7 போஸ்ட் வந்து மென்ஷன் ஆகிருக்கு இல்லையா? ஸோ என்னோட சஜஷன் நீங்கள் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 14 கூட வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. தென் உங்களுடைய லேஅவுட் பொறுத்து அது வந்து ஷோ பண்ணிக்கும். நான் வந்து அதிகபட்சம் ஒரு 14 கூட இப்போ எப்போயுமே. ஓகேங்களா? தென் 14ன்றது என்னோட சஜஷன். நீங்கள் வந்து 7 இருக்குதா ஒரு 10 வச்சுக்கோங்க, இல்லை 12 வச்சுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். 14ன்றது நான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தெரிவிக்கிறேன். டிஃபால்ட்டுக்காக வந்து நான் ஒரு 12 கொடுக்குறேனே. ஓகேங்களா? ஸோ இது போல தான். தென் 7ன்றது கம்மி தான். நீங்கள் 10க்கு மேலே எந்த டிஜிட்டல் கொடுத்தாலும் ஓகேவாக தான் இருக்கும். அதுக்குன்னு 20க்கு மேலே போயிட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்றது. தென் மினிமமாக 10க்கு மேலே இருக்கட்டும், 20க்குள்ளே இருக்கட்டும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு வந்து ஓன் பேஜில் வந்து நல்லா வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஃபீட் ஆகும். ஓகேங்களா? அதிகமான ஆர்டிகல்ஸ் ஃபீட் ஆகும். சரிங்களா? தென் இப்போ நான் வந்து 12ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேஅவுட் பொறுத்து 7ல் இருக்கக்கூடியது வந்து 10க்கு மேலே வந்து நீங்கள் கம்பல்சரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது இதனால். சரிங்களா? ஸோ நம்ம 12 கொடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே அப்படியே நம்ம பேஜ் வந்து அதாவது இது வந்து பேஜ் நம்ம டவுன் பண்ணி வரோம் அப்படின்னும் போது நம்ம டைம் ஜோன். ஓகேங்களா? முக்கியமாக இது ஒவ்வொரு பிளாகர் அக்கௌண்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பிறகு இந்த டைம் ஜோன்ன்றது டிஃபால்ட்டாக வந்து நம்ம இந்தியன் டைம் ஜோனில் இருக்குமான்னு பார்த்தாச்சுன்னா இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா
டைம் ஜோன் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ உங்கள் டைம் ஜோன் பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம இந்தியன் டைம் ஜோனுக்கு வந்து நம்ம மாற்றணும் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து எங்கே இந்தியன் டைம் ஜோன் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். தென் இதில் வந்து 5:30 ஆக்சுவலி இது வந்து என்னால் டவுன் பண்ண முடியல நண்பா. ஓகே, இந்த இடத்த இருக்கா, இந்த இடத்த நீங்கள் ஆக்சுவலி இது பிசியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். என்னால் அது வந்து கிளிக் பண்ண முடியல மொபைலில் இருந்து சரிங்களா. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ இது வந்து அப் அண்ட் டவுன் பண்ணால் நமக்கு வந்து மேலேருந்து கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும் சரிங்களா. இதில் வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு இருக்கும், இந்தியா அதாவது டைம் ஜோனுக்கு 5:30 போட்டுட்டு இந்த இடத்த ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கிட்ட இருக்கும். அதை பார்த்தோன்னா நான் அக்யூரேஸாக சொல்லிவிடுவேன். இந்த இடத்த என்னால் வந்து டச் பண்ணி இதை வந்து மாற்ற முடியல. 1 செகண்ட் இருங்க, நான் வந்து மொபைல் நார்மல் வியூக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ வருது. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா. இது போல் உங்களாலேயே வந்து மேலே கீழே அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இதில் வந்து 5:30ன்னு பாருங்கள். 5:30 வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இந்தியன் டைம் ஜோன் வந்து என்ன எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நியூ டெல்லின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இங்கே 4 o'clock 4 ஆக்சுவலி இது என்னடா அது வர மாட்டேங்குது. ஆக்சுவலி மொபைலில் பண்ணுறதால எனக்கு வரல நண்பா, சரியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஓகேங்களா. பட் ஆனால் பண்ண முடியும். இந்த இடத்த 1 செகண்ட் இருங்க, அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தென் இப்போது 5:30 எங்கேயாச்சும் இருக்கா நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. 4 3 5:30 எங்கேயாச்சும் இருக்கா. 2 3 4 5 இந்த இடத்த பாருங்கள், 5 வந்துருச்சு. 5:30 இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா. தென் இந்த இடத்த இந்தியா ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கொல்கத்தா இருக்குங்களா. 5:30 இந்தியா ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கணும், இதை ஆப்ஷன் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ நீங்களும் மறக்காமல் கொல்கத்தான்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. மாற்றி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டைம்ன்றது உங்களுக்கு மாறி போயிடும். ஏன் இந்த இடத்த நம்ம டைம் ஜோன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம இந்தியன் டைம் ஜோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கோம். நீங்கள் சம்டைம் இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாத விட்டுட்டிங்கன்னா டைம் ஜோன் மாறி உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுற மாரி உங்களுடைய டேட்டா கூகுள் டேட்டாவில் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ மறக்காமல் இந்தியா பார்த்துட்டு டைம் ஜோன் டில் எண்டில் கொல்கத்தா இருக்கான்றது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா. தென் இது வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, டைம் ஜோன் கொடுத்துட்டு உடனே இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய செக்ஷன் என்ன அப்படின்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அதாவது மெட்டா டேக். மெட்டா டேக்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம் இல்லையா. இது வந்து வெப்சைட்டுக்காக ஒரு டிஃபரெண்ட்டில் பேக் ஹேண்டில் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓக்குள்ளே வரக்கூடியது இதில். தென் இப்போ வந்து இதே சேம் இருக்கக்கூடிய மெட்டா, அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், அகைன் இதை ஃபுல்லாகவே காப்பி பண்ணிட்டு போய்ட்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. தென் இது வந்து ஒன்றே கொடுக்கலாமா ப்ரோ, வேறு மாற்றி கொடுக்கலாமா, அதனால் எதனா பிரச்சனை வருமானு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரெண்டும் ஒன்றா கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறவனுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன் ஆகாது சரிங்களா. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்களுமே கரெக்டாக பார்த்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன்றது கொடுத்துக்குங்க சரிங்களா. தென் இப்போது இந்த இடத்த என்னடா கிளிக்கே பண்ண முடியல. ஓகே வந்துடுச்சுங்களா. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. தென் மெட்டா டேக் இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். தென் எங்கே கிளிக் பண்ணாலும் அது வந்து கிளிக்கே ஆக மாட்டேங்குது. ஓ சாரி, எனபிள் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எனபிள் பண்ணியாச்சு. எனபிள் பண்ணிவிட்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இங்கே போடுறேன், தெரியுதுங்களா. சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக 150 கேரக்டர்ஸ் ஓகேங்களா, அது மட்டும் தான் எடுத்துக்கிச்சு. தென் இதில் வந்து ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஓகே, ஏன்னா இதுக்கு மேலே அதை நம்மளால் கொடுக்க முடியல. தென் ஓகே 150 கேரட்ஸ்க்குள்ளே கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தாச்சா. அடுத்ததாக வந்து 404 வந்து இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை ஹோம் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிடும். தென் இந்த 404 அப்படின்னான்றதெல்லாம் வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எனபிள் டு கஸ்டம் robot.txt இருக்கு இல்லையா. இது வந்து கம்பல்சரி கொடுக்கணும். ஆனால் இது கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டில் வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கணும், அது போக பேஜஸ் இருக்கணும். அதில் இருந்தால் தான் வந்து அது add.txt இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு அது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டாம். தென் வரப்போகிற நாட்களில் அதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். தென் அதுக்கப்புறமேட்டுக்கா மானிட்டேஷன் எனபிள் டு கஸ்டம் ஆட், இதெல்லாம் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இந்த செக்ஷன்லாம் நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா. தென் இவ்வளோ தான் நண்பா. இதுக்கப்புறமேட்டுக்கா வரக்கூடியதெல்லாம் டிஃபரெண்ட், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாது. தென் அகைன் நான் வந்து உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாகர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு உங்கள் சைட்டுக்கான ரெலவெண்ட்டான நேம் கொடுத்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து டிஃபரெண்ட்டாக இங்கிலீஷில் இருக்கான்னு வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா தென் HTTPS ஓகேங்களா. ஸோ இது வந்து கம்பல்சரி எனபிளில் இருக்கணும், அது எனபிளில் இருக்கான்றதோ அதை செக் பண்ணிக்கோங்க.
தென் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே பேஜ் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து ஹோம் பேஜுக்கு இருக்குல்ல மேக்ஸிமம் போஸ்ட் வந்து எவ்வளோ ஷோ பண்ணணும் அப்படின்ற போல் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்த கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 7 இருக்கும் அப்படின்னா மினிமமாக 10லேருந்து 15 கொடுத்துக்குங்க, அதிகபட்சம் 20க்குள்ளே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம டைம் ஜோனை செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது எல்லாமே இங்கே வந்து வேறு எதுவாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாருமே மறக்காமல் நம்ம இந்தியா டைம் ஜோன் வந்து செலக்ட் பண்ணி கொல்கத்தா இருக்கிறத செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கம்பல்சரி மெட்டா டேக்ன்றது கொடுத்தாகணும். மெட்டா டேக் கொடுக்கல அப்படின்னா கூகுள் அதாவது உங்களுடைய டொமைன்ஸ் யாராச்சும் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு யூஐ வந்து நல்லா யூனிக்காக இருக்காது. மெட்டா டேக் எப்படி எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றது அது எல்லாமே வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். சரிங்களா? தென் அவ்வளோதான். தென் இப்போதைக்கு இவ்வளோ தான். ஓகேங்களா? செட்டிங்ஸில் கஸ்டமைஸ் பண்ணக்கூடியது மொத்தமாகவே இவ்வளோ தான். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேவாக்கன் எப்படி வைக்கலாம், ஆடெக் டெஸ்ட்டுக்கு அந்த கோடெலாம் எப்படி போடலாம், தென் தீம்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றது ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.